ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம காய்கறிகள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் எல்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம கோதுமை மாவோட காய்கறிகள் சேர்த்து சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்குற போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளோட சத்துக்களும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு இருக்குது. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1/2 கப் பெரிய வெங்காயம், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட், கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1/2 கப் குடை மிளகாய், 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸ். ஸோ நம்ம சேர்க்கிற எல்லா காய்கறிகளையுமே இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய். குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. ஸோ இந்த சப்பாத்திக்கு நான் சேர்த்துருக்கிற காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பீட்ரூட், பீன்ஸ், ரூக்குள் இது மாதிரியும் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சப்பாத்திக்கு மாவு குறைவாக இருக்கணும், காய்கறிகள் தான் அதிகமாக இருக்கணும். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணின காய்கறிகள் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கோதுமை மாவோட காய்கறி சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி. அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை 2 சைடுமே திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு மூடி வச்சு இதை சென்டரில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரே மாதிரி சப்பாத்தி கிடைக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடுங்க. இதை திரும்பவும் இதே மாதிரி உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதே போல் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ சப்பாத்தி ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. ஸோ இந்த சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டே நம்ம காய்கறிகளை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இருக்கிறதுனால இதை அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டிங்கனாலே போதும். காய்கறிகளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க.
அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற காய்கறிகளும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ நம்ம சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான வெஜிடபிள் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு குருமா எதுவும் தேவையில்லைங்க. கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம நிறைய விதமான காய்கறிகள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இந்த வெஜிடபிள் சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.